ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் சத்யா ஹியர். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இன்கேஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்களே, உங்களுக்கு வந்து ஹெட்ஸ்அப் வேணும், என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்து பேக் பண்ணிக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே பேபி எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். அதுவும் நம்ம சேனலில் இருக்குது. அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என்ன செக் பண்ணுங்கள், என்னெல்லாம் திங்ஸ் வாங்கணுன்றது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வரும். நான் வந்து என்னோடய 7th மந்த்லேருந்து பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து 8th மந்த் எண்டில் ஓகே எல்லா ப்ராடக்ட்ஸும் சார்ட் அவுட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இன்னும் நம்ம வந்து பேக் பண்ணி காரில் வந்து வச்சிடலாம். எப்போயா வேணாலும் டெலிவரி ஆகலாம். ஏன்னா 9th மந்த் ஸ்டார்ட் ஆனோடனே எப்போ வேணாலும் டெலிவரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ப்ராடக்ட்ஸும் பேக் பண்ணது தான் இந்த வீடியோ. நான் வந்து இது வந்து பேண்டி லைனர்ஸ். இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க ஹாஸ்பிட்டலில். இட் வாஸ் சேவியர் டு மீ ஃபார் த இனிஷியல் 2 வீக்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து ஃபீடிங் ட்ரெஸ், ஹோம் கம்மிங்க்கு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து அஜியோவில் வந்து வாங்கியிருந்தேன். இது ஒரு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல காட்டன் மெட்டீரியல். நீங்கள் வந்து இது மெட்டர்னிட்டி வேறவும் வேர் பண்ணிக்கலாம், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வேர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து போஸ்ட் டெலிவரி கூட நீங்கள் வந்து இது ஃபீடிங் ட்ரெஸ்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஒரு ஹையர் ரேஞ்சில் வந்திருந்தது. இட் வாஸ் அரவுண்ட் 999 சம்திங். பட் இது காட்டன் மெட்டீரியல்ன்றனால வந்து நான் வந்து செகண்ட் தாட் இல்லாமல் வந்து வாங்கிக்கிட்டேன். பட் if you ask me, material is very good, dress is very good, very comfortable, but then this is on higher range. I wouldn't recommend. பட் நீங்கள் வேணும்னா வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணும்போது வந்து நீங்கள் எமர்ஜென்சி வார்டில் வந்து அட்மிட் ஆகும்போது அங்கேயே வந்து கிட்லாம் கொடுத்துருவாங்க, அந்த சோப்பு, ஷாம்பு, ஆயில் எல்லாம். பட் வந்து நம்ம ஒரு பிளான்டு அட்மிஷன் நடக்குதுன்னா வந்து வீல் ஹாவ் டு கேரி எவ்ரிதிங். ஸோ நான் வந்து பேசிக்கான நெசசிட்டி திங்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து என்னோடய ஃபீடிங் பில்லோ. ஸோ இனிஷியலாக நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இன்கேஸ் நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, ஃபீடிங் பில்லோ இஸ் வெரி வெரி நெசசரி. ஸோ அதனால் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபைல், ஹாஸ்பிட்டல் ஃபைல் வந்து மறக்காமல் எடுத்து வச்சுக்கணும். அண்ட் தென் ஏர்பாட்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்னோடய வேலட், இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபீடிங் நைட்டிஸும் எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களோட வாட்டர் பாட்டில், நீங்கள் ரெகுலராக எந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுங்களோ அது ஒரு பாட்டில் கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. யூ ஷுட் கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். நான் சில ஃபீடிங் நைட்டிஸும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ரெஸ் வந்து வேர் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து இந்த கவுன்ஸ் அது மாதிரி போட்டாலும் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா இனிஷியலாக நம்ம வந்து ஃபீட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ ஃபீடிங் நைட்டிஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கும்போதோ இல்லைனா லேபர் வார்டில் இருக்கும்போதோ அவங்களே வந்து ட்ரெஸ் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா வந்து வார்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க, டெலிவரிலாம் முடிஞ்சிச்சுன்னா வந்து இட்ஸ் பெட்டர் யூ கேரி யுவர் ஓன் க்ளோத்ஸ். அது நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து நான் ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். இட்ஸ் வர்த் த மணி ஐ ஹவ் ஸ்பெண்ட். இந்த நைட்டி வந்து ஒன்று 450 ஆர் 500 அந்த ரேஞ்சில் வந்துருந்தது. ரொம்ப காஸ்ட்லி போல் நினச்சிருந்தேன் நான் அப்போது. பட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மெட்டீரியலும் அண்ட் த கம்ஃபர்ட் இட் கிவ்ஸ், நோ, இட் வாஸ் டூ குட். நான் ஜிப் குவாலிட்டிலாம் அந்த அளவுக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ரொம்பவே நல்லா இருந்தது. இதுலேயே வந்து இன்னொரு பீஸும் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு 3 நைட்டிஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் இதே மாதிரி தான். அது வந்து சைட் பாக்கெட், இது வந்து ஃப்ரண்ட் பாக்கெட் என்னமோ, அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த 2 நைட்டிஸும் நான் பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன் சேஃபர் சைட். அண்ட் ஒரு மெட்டர்னிட்டி வேர் ட்ரெஸ் அதுவும் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதோட வந்து ஹோம் கம்மிங் ட்ரெஸ், இல்லை ஹாஸ்பிட்டல் போகும்போது நீங்கள் என்ன போட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் இன்னர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னர்ஸ் கூட வந்து நார்மல் டெலிவரிக்கு ஒரு மாதிரி இன்னர்ஸும், சி செக்ஷனுக்கு ஒரு மாதிரி இன்னர்ஸும் இருக்கும். நீங்கள் 2 காம்பினேஷன்லேயும் 1 or 2 வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீங்கள் வந்து வீட்டில் இருக்கவங்க கால் பண்ணி இதை வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வான்னு சொல்லும்போது வந்து அவங்க கரெக்டாக வாங்கிட்டு வருவாங்களான்னு தெரியாது. ஸோ முன்னாடியே வந்து நீங்கள் 1-2 வந்து பிக் பண்ணி நீங்கள் சேஃபர் சைடு வச்சுக்கிறது நல்லது. ஸோ நான் வந்து நார்மல் டெலிவரி ஆனால் எந்த மாதிரி இன்னர்ஸ் போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுவும், சி செக்ஷன் ஆனால் எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுவும், ரெண்டும் வந்து 2 பீசஸ் வாங்கியிருந்தேன். அது ரெண்டுத்துலேயும் நான் 2 பீஸ் எடுத்து வச்சுட்டு போனேன் நான். ஆல்சோ ஃபீடிங் ப்ராஸ் வந்து மறந்துடாதீங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அந்த 8th 9th மந்த் அப்போவே வந்து 1 கப் எக்ஸ்ட்ரா சைஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. 1 or 2 கப்ஸ் எக்ஸ்ட்ரா சைஸ் வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ்ட் ஃபீட்லாம் பண்ணும்போது என்லார்ஜ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு டே, டெலிவரி ஆன ஃபஸ்ட் டே, செகண்ட் டே வந்து நர்சஸ் வந்து ரொம்பவே வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ப்ரா போடணும் அப்படின்னு சொல்லி. எனக்கும் அப்படி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அது போடுறதும் நல்லது, ரொம்பவே கம்ஃபர்டபுள்
கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ப்ரா போடும்போது. அதனால் வந்து அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சம்மர்ன்றதுனால வந்து நான் பெட்ஷீட்ஸோ அதெல்லாம் வந்து எதுவும் பிக் பண்ணிக்கல. இதெல்லாம் ஹாஸ்பிட்டலே கொடுத்துருவாங்க. பேபி ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் வந்து பேக் பண்ணிக்கிட்டேன். இதுக்கான வீடியோ வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிக்க அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சோம். ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் டு சம் ஒன் அவுட் தேர். தேங்க் யூ. மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.